இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ பொரியல் தான். வாழைப்பூல பார்த்தீங்கன்னா, நெறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் அட்ரெஸ் பண்ணுது. அதேபோல மூலம் பைல்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூவ சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே நல்லாவே இந்த பூ வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. இந்த பூ பார்த்தீங்கன்னா, துவர்ப்பு சுவை உள்ளது. ஸோ, இந்த பூவ வந்து நம்ம வாரத்துல 2 வாட்டி சேர்த்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மருத்துவ பலன் கொடுக்கறது இருக்குது இந்த வாழைப்பூ. வாங்க இத எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அ அடுப்புல வந்து வானல் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம், நம்ம இத வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துட்டதுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ கடுகு கடுகு, சோம்பு அ கடுகு, சோம்பு வந்து இதில வந்து சேர்த்துக்க போறோம் நம்போ. இது 2த்தையும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். வாழைப்பூல பார்த்தீங்கன்னா, இது துவர்ப்பு சுவை இருக்கும். நம்ம எல்லா சுவையுமே சாப்பிட்றோம் வாரத்தில. ஆனா, துவர்ப்பு சுவை வந்து மட்டுமே சாப்பிட்றதில்ல. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இந்த துவர்ப்பு சுவை வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 6 சுவையும் நம்ம உடம்புல பேலன்ஸா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதனால பல நோய்கள் வந்து வராம நம்ம உடம்ப வந்து பாதுகாத்துலாம். அதோட இல்லாம நம்ம உடம்போட வெப்பநிலைய வந்து சரியா வச்சுக்கிறதுக்கு வந்து உதவுது இந்த வாழைப்பூ. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்குறோம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு வந்து வாழைப்பூவ வந்து நீங்க வாரத்துல 2 வாட்டி சேர்த்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது நிறைய மருத்துவ பலன்களா இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு, நம்ம வாழைப்பூவ கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். நம்ம செய்யும்போது வாழைப்பூவ கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்படி இல்ல டைம் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணலான்னா, வாழைப்பூ வந்து மோர்ல கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா, கருப்பாகாது. இந்த மாரி வெள்ளையா இருக்கும்போதே அதான் நீங்க சமைக்க போற நேரத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து மோர்ல ஊற வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வாழைப்பூ வந்து இதாகாது. இப்போ வந்து வாழைப்பூவ வந்து நம்ம நல்லா வதக்குறோம். தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மொளகாத்தூள் சேர்க்கிறேன் நானு. இது நார்மல் வீட்ல யூஸ் பண்ற சில்லி பவுடர் தான். நார்மல் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குறோம் நம்போ. இது நல்லா தேவையான அளவுக்கு உப்பு இப்பவே சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கிட்டு, நல்லா கொஞ்சம் ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. நல்லா இத நாம ஆ நல்லா கிண்டி கொடுத்துட்டு, ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது என்ன பண்ண போறோம், வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊத்துனா சரியா இருக்கும். கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம், நம்ம இப்போ 1 கிளாஸ் தண்ணி இதில சேர்த்து, இத வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம், நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 4 முட்டை சேர்த்து, அ நல்லா சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா, நம்ம வாழைப்பூ பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா மருத்துவ பலன்கள் நெறைய இருக்கு இந்த வாழைப்பூல. செஞ்சு பார்த்துட்டு இந்த மாரி செஞ்சீங்கன்னா, நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க் யூ. பை பாய். சி யூ.